இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். உலக புகழ்பெற்ற மதுரை ஜல்லிக்கட்டு திருவிழா அவனியாபுரத்தில் துவங்கியது. தமிழக அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி இணைந்து நடத்தும் விழாவில் அமைச்சர் மூர்த்தி, கலெக்டர் பிரவீன்குமார், மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயன், போலீஸ் கமிஷனர் லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாதுகாப்பிற்காக 2000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை தடுப்புகள், வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் மதுரை மற்றும் வெளியூர்களில் இருந்து குவிந்துள்ளனர். ஜல்லிக்கட்டு துவக்கத்திற்காக வாடிவாசல் அருகே பூஜைகள் போடப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டி வரலாற்றில் முதன்முறையாக இந்த ஆண்டு போட்டியின் ஒவ்வொரு சுற்று முடிவுகள் ஸ்கோர் போர்டு மூலமாக அறிவிக்கப்பட உள்ளது. மேலும் தமிழக அரசு சார்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் மற்றும் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டர்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மாடுபிடி வீரர்களுக்கும் காளையர்களுக்கும் மருத்துவ உதவி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த விழா இந்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமா இருக்க போகுது. தெரிக்க விட போறோம். மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் அரசு அலுவலர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பிரம்மாண்டமான அந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு வணிகவரித்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அத்தனை அரசு அலுவலர்களுக்கும், மாவட்டத்தினுடைய மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் காவல்துறை சேர்ந்த அத்தனை பேருக்கும், அத்தனை பெண் காவலர்களுக்கும், 108 டீம், மருத்துவத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் சுகாதாரத்துறை உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், குறிப்பாக பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், ரெட் கிராஸ் டீம் உட்பட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த உலக புகழ் பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்னும் சில மணித்துளிகளில் துவங்கும் என்பதை ஒருமுறை வருக வருகன வரவேற்கின்றோம். அனிமல்ஸ்மெண்ட் சேர்ந்த அனைவரையும் வருக வருகன வரவேற்று நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு ஏறுதல் முதல் விழா சில மணித்துளிகளில் நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளைக்கு ஒரு டிராக்டரும், விவசாயிகள் ஓட்டக்கூடிய அந்த டிராக்டர், அதுவும் சிறந்த வீரர்களுக்கு சிறப்பான முறையிலே குழு ஏசியில போறதுக்காக துணை முதலமைச்சர் அவர்கள் சார்பாக ஒரு கார் வழங்க இருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட 1000 பரிசுகளை ஒட்டி கொடுத்திருக்கிறார்கள். Sir, today the Avaniyapuram Jallikattu is commencing. What are the arrangements that we have made to ensure a smooth process of this event? Sir, to conduct this Avaniyapuram Jallikattu, for the smooth conduct of the Jallikattu, we have made all the arrangements. First, all the bulls which is coming to the Jallikattu is being properly guided through the fully barricaded from the entry point up to collection point. So Vadivasal, once the bull is released, it is again both the sides barricaded. So no public will be interacted. So all tamers and the bulls will be on the field only. So for which to have the proper bandobast, 2,100 police personnel are being deployed, and also CCTV camera as per the honorable court directions for the all the to follow all the procedures which has been established. And monitoring through CCTV camera has been installed, and any injuries which is being during the catching of bulls weapons, it will be taken care of by the proper ambulance, and even the medical treatment is already available. Good number of doctors and everybody is ready, and ambulances are available, and 108 services around 12 vehicles are also there. So all the arrangements are intact, so to take care of this proper conduct of the general advisories that we have issued for the bull tamers. So tamers are there, no, because it's happening quite a number of years. So all will be medically examined. If they are unfit, they will told to get out, and they will also understand. And all are being tested for intake of alcohol and other things. That is also being tested. And they are giving proper guidelines that how it has to be. They has to be conducted while catching the bull. They have given a line also. Beyond that point, once the announcement is there, whether the bull is caught or tamer has won or bull has won. So once it is announced, beyond that point, they should not go behind the bull. So all the instruction has been given to them also. Thank you.